பக்தி என்பது விசுவாசம், முக்தி கிடைப்பது தவயோகம், சக்தி என்பது நம்பிக்கை, பரிசுத்தமே நம் இறை ரூபம். குறிப்பிட்ட நாளில் போனால் தான் பலன் நினைக்கிறீங்க பாருங்கள், அதை அந்த மன அமைப்பை மாற்றுங்க அப்படின்ற அவ்வளோதான். இப்போ கோயிலுக்கு போகிறவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, ஒன்று பயத்தில் போகிறாங்க, இல்லை கவலையில் போகிறாங்க, இல்லைன்னா ஆசையில் போகிறாங்க. இப்போ எல்லாருக்கும் பிரச்சனை, கடன் பிரச்சனை இருக்குது, அப்புறம் வேலையில் உயர்வு வேணும். இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் இந்த வணக்கம் நேயர்களே, திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம வைகாசி விசாகம் வருது இல்லையா? இப்போ ஜூன் 9ஆம் தேதி வருது. எப்போவுமே நெருக்கடியில் பதிவு போடுற மாதிரி தான் சூழ்நிலை அமைது. இன்றைக்கி 2-3 நாள் முன்னாடி போட்டோம், அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம 9ஆம் தேதி அன்றைக்கி வைகாசி விசாகம், ஆனால் 8ஆம் தேதி மத்தியானமே விசாக நட்சத்திரம் தொடங்கிடுது. முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த விசாகம் பௌர்ணமி ஆல்மோஸ்ட் நெருங்கி கிட்டத்தில் வந்துடும். இந்த வாட்டி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. மறுநாள் மத்தியானம் கிட்டத்தட்ட 12:30 வரையிலுமே ஆல்மோஸ்ட் விசாக நட்சத்திரம் இருக்குது. அதாவது 9ஆம் தேதி. பெரும்பாலும் அந்த 9ஆம் தேதி தான் விசாக நட்சத்திரமாக வைகாசி விசாகமாக எடுத்துக்கிட்டு கோவில்களில் அன்றைக்கி தான் விசேஷங்கள் நடக்குது. கொஞ்சம் வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வரும். நான் சொல்கிறது திருக்கணிதப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். அது எல்லாருக்கும் தெரியும், அதை பற்றி பெரிய விளக்கங்கள் தேவையில்லை. ஸோ விசாக நட்சத்திரத்தோட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முருகப்பெருமானுடைய பிறந்த நாள்னு வச்சுக்கலாம். அந்த விசாகன் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய பேர் விசாகன்னு பேர் வச்சுருப்பாங்க மாடர்னாக. ஆக்சுவலாக நல்ல விஷயம் அது. அது எப்படின்னா எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க. அதாவது மயில் அப்படிங்கிற பட்சி, நம்ம பஞ்சபட்சியில் மயில் வரும் பார்த்திங்கன்னா. பட் எவ்வளோ பட்சிகள் இருந்தாலும் மயில் முக்கியமாக பஞ்சபட்சியில் முக்கியமான பட்சியாக கருதப்படுகிறது. அந்த மயில் மேல் வளம் வருவதை குறிப்பது தான் விசாகம் அப்படிங்கிற நட்சத்திரம். விசாக நட்சத்திரம், விசாகன் அப்படிங்கிற அமைப்பு. ஸோ முருகனுக்கு விசாகன்னு ஒரு பேர் உண்டு. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இந்த நட்சத்திரத்தில் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும்? எல்லாருமே கோவிலுக்கு போவாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மாதிரி கோவிலுக்கு கூட்டத்தில் போய் மாட்டாதீங்கன்னு. நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க, சார் இப்போ கோயிலுக்கு போக வேண்டான்னு சொல்கிறீங்களா, போக வேண்டான்னு சொல்கிறீங்களா அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணுன்னா, நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த குறிப்பிட்ட நாளில் போனால் தான் பலன் நினைக்கிறீங்க பாருங்கள், அதை அந்த மன அமைப்பை மாற்றுங்க அப்படின்றோம், அவ்வளோதான். கோயிலுக்கு போக வேண்டான்னு சொல்கிறது, கூட்டத்தில் நீங்கள் நஞ்சு திரிஞ்சு போகும்போது உங்களுக்கு அந்த சோர்வு மிகப்பெரிய பலன்களை தராது. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. பொதுவாக இப்போ கோயிலுக்கு போகிறவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, ஒன்று பயத்தில் போகிறாங்க, இல்லை கவலையில் போகிறாங்க, இல்லைன்னா ஆசையில் போகிறாங்க. இந்த 3 நோக்கத்தையும் விட்டால் தான் நீங்கள் போகிற காரியம் ஜெயிக்க முடியும். அப்போ காரியத்தை நினைக்காதீங்கன்னா நினைக்கவே வேண்டாம். உங்களுக்கு இறைவனுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கும்போது நீங்கள் எனக்கு பிரார்த்தனைகளை வைக்கிறீங்க. இந்த அஃபர்மேஷனுங்கிறது நீங்கள் வீட்டில் தியானம் பண்ணும்போது வச்சுக்கலாம், கோயிலில் போய் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சுவாமியை உள்வாங்கி மனசில் நிறுத்தினா போதும், ஆழ்மனதில் நிறுத்தினால் போதுமானது. அது இயல்பாகவே வேலை செய்யும், அதில் மாற்றமே இல்லை. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விசாக நட்சத்திரத்துக்கு என்ன பண்ணால் நல்ல பலன் கிடைக்கும்? இப்போ எல்லாருக்கும் பிரச்சனை, கடன் பிரச்சனை இருக்குது, அப்புறம் வேலையில் உயர்வு வேணும். இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் இந்த முக்கியமாக இந்த திருப்புகளில் உள்ள 899வது பாடல், அது ஆங்குடல் வளைந்துன்னு வரும், ஆரம்பிக்கும். ஆங்குடல் வளைந்து நீங்கு பல் நெகிழ்ந்துன்னு வரும். அந்த பாடலை நீங்கள் மட்டும், அந்த வரிகளை மட்டும் தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தால் ஒரு நாளைக்கு அந்த அன்னைக்கு மட்டுமே அதை 108 வாட்டி இந்த பாடல் நீங்கள் பாடலாம். இல்லை எனக்கு அவ்வளோ முடியாது அப்படின்னா ஒரு 51 வாட்டியாவது கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். அந்த வரியை மட்டும் 899 பாடல் மட்டும் பண்ணுங்கள். அப்புறம் தொடர்ந்து தினமும் கூட பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. அன்றைக்கி பண்ணும்போது அதுக்கு பலன் முழு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் முக்கியமாக இந்த விசாக நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணக்கூடிய, ஏன்னா பாருங்கள், கந்தஷ்டி கவசம் இருக்குது, சண்முக கவசம் இருக்குது, வேல்மாறல் இருக்குது, அப்புறம் இது பகை கடிதல் இருக்குது, இவரது நம்ம பாமன் சுவாமிகள் ஐயாது. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கந்தர் அனுபூதி இருக்குது, கந்தர் அலங்காரம் இருக்குது, சுப்பிரமணிய புஜங்கம் இருக்குது, இப்படி நிறைய இருக்குது. அருணகிரிநாதரதே நீங்கள் கந்தர் அனுபூதி தான் அன்றைக்கி விசாக நட்சத்திரத்துக்கு விசேஷம். அருணகிரிநாதர் ஐயா அவர்களுடைய பாடல் அன்னைக்கு ரொம்ப மிக மிக விசேஷம். அதுவும் கந்தர் அனுபூதியோட அந்த 51 அட்சரமாலைன்னு சொல்லுவாங்க. அதாவது முருகப்பெருமானை அந்த 51 அட்சரங்களால், 51 அட்சரமாலையால், அந்த அட்சரமாலையால் வழிபட்டதுனால அந்த 6 ஆதார சக்கரங்களும் சரியான முறையில் அலைன் செய்யப்பட்டு, நான் ஆங்கில வார்த்தை யூஸ் பண்ணுறேன், சரியான முறையில் நிர்ணயிக்கப்பட்டு
அதற்கு முழுமையான பலன்கள் கிடைக்குது. நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், உங்கள் சக்கரங்கள் கரெக்டாக இருந்தாவே பிரபஞ்சத்தோட சுலபமான தொடர்பும் உங்களுக்கு கெட்ட பலனும் நடக்க வாய்ப்பில்லை, நல்லதே நடக்கும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் கிரகங்கள் தான் இந்த அலைன்மெண்ட்டை மாற்றுறது. அதைமாரி ஜெயிக்கணும்னா முடியும். அதற்கான வழிபாடு தான் இந்த மாதிரி வழிபாடுகள். நம்ம கிரகங்கள் நல்லா இருக்கும்போது அலைன்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுங்க. கிரகங்கள் நல்லா போது அலைன்மெண்ட் சரியாக இருக்காது. கிரக பலன்கள் உங்களுக்கு ஒரு தசாபுக்திகள் சரியில்லாத போது இந்த அலைன்மெண்ட் மாறுறதை சரி பண்ண தான் இந்த மாதிரி முருகனுடைய வழிபாடுகள், எல்லா வழிபாடுகளும் அதுதான். இதில் நிறைய ஒன்றுக்கொன்று சம்மந்தப்படுங்க. எல்லாமே நிறைய சொல்லிகிட்டே போகலாம் முருகப்பெருமான வழிபாடுகளை பற்றி. அதுக்கு 51 வகையான யந்திரங்கள் இருக்குது, 51 வகையான மந்திர விஞ்சைகள் இருக்குது. இந்த மந்திர விஞ்சைகளை பற்றியெல்லாம் நிறைய டீட்டெயில் நிறைய பழைய புஸ்தகங்கள்லையும் பழைய ஓலை சுவடிகளையும் இருக்குது. ஸோ அன்னைக்கு கந்தர் அனுபூதியை கண்டிப்பாக இந்த 51 பாடலையும் அமைதியாக உட்காந்து படிச்சிருங்க. உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க. கோயிலுக்கு போக முடியலன்னா பரவாயில்ல, இல்லை கோயிலில் இடம் கிடச்சா உட்காந்து கூட ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து 52 இந்த கூட்டத்தில் எங்கேயும் உட்கார முடியாது, முடிஞ்சவங்க கோயிலுக்கு போங்க. எதுக்காக கோயிலுக்கு போகிறோன்னா, நம்ம சொல்ல வந்தால் அதுக்குள்ளே வேறு சப்ஜெக்ட் போயிட்டோம். எதுக்காக போகிறோம் அப்படின்னா, அங்கே உங்களுக்கு கீழே எந்திரங்கள் மற்றும் ரத்தனங்கள் எல்லாம் வச்சு அந்த கோவிலில் பிராண பிரதிஷ்டை பண்ணி அந்த சிலைக்கு உயிரூட்டப்படுகிறது. அங்கே ஒரு சக்தி கேந்திரமாக அது அமைகிறது. நீங்கள் இந்த காலத்தில் சொல்லணும்னா, செல்ஃபோனை எப்படி சார்ஜ் போடுறீங்க, போட்டோன்னே அந்த செல்ஃபோன் ஒர்க் பண்ணுது, சார்ஜ் தீர்ந்தோன்னு திருப்பி சார்ஜ் பண்ண போகிறீங்களா, அது மாதிரி உங்களை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் போகக்கூடிய இடம் தான் ஆலயங்கள். எல்லா ஆலயங்களுமே ஏதோ ஒரு சக்தி இயங்கி கொள்ளாமல் அங்கே ஆலயம் செயல்படாது. அங்கே ஒரு சக்தி இயங்கி கொண்டிருக்கிறது. அதோடைய சதவீதங்கள், அதோடைய மாறுபாடுகள் வேறு விதமாக இருக்குமே தவிர, ஆனால் எல்லா ஆலயங்களையும் சக்திகள் இயங்கி கொண்டிருக்கிறது. அதனால தான் நம்ம ஆலயங்களுக்கு போகும்போது நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம். நம்மளை ரீசார்ஜ் பண்ணி இந்த சக்தி கேந்திரங்களை மாற்றி அமைக்கும் போது உங்களுடைய சக்கராஸ் அலைன் பண்ணப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா, நம்ம ஹீலியில் முதல்ல ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் கந்தர் அனுபூதியை மனமாற படிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு 3 நாள் கழித்து திரும்ப ஒரு டெஸ்ட் எடுத்திங்கன்னா உங்கள் சக்கராஸோட அலைன்மெண்ட்டோட சேஞ்சஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஹீலிங்கிறது என்ன, அது எப்படி பயன்படுத்துறதுங்கிற விவரங்களை நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம். ஸோ வரக்கூடிய 9ஆம் தேதி காலையில் நீங்கள் 12:30 மணி வரையிலுமே விசாக நட்சத்திரம் இருக்கிறதுனால நான் சொல்கிறது திருக்கணிதப்படி அன்னைக்கு நீங்கள் காலையில் முருகப்பெருமானுடைய வழிபாடு, இந்த கந்தர் அனுபூதி, திருப்புகளில் உள்ள 899 பாடல், அன்றைக்கி மயிலறகு எல்லா இடத்துலையும் கிடைக்குது, வாங்கி வீட்டில் வைங்க. அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. பச்சைக்கற்பூரத்தில் தீபார்த்தனை காமிங்க. ஏலக்காய், பச்சைக்கற்பூரம், விளாமிச்சை வேர், வெட்டி வேர் போட்டு கலசத்தில் தண்ணி வைக்கலாம். இல்லைன்னா ஒரு செம்பு பாத்திரத்துலையோ இல்லை வெள்ளி பாத்திரத்துலையோ இல்லை கண்ணாடி பாத்திரத்துலையோ போட்டு தண்ணீர் வச்சு இந்த கந்தர் அனுபூதியை முழுமையாக படிச்சுட்டு முடிஞ்சால் 2-3 முறை படிக்கலாம். 51 பாடல் படிக்க நேரம்தான் ஆகும், கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம், படிக்க நல்லாயிருக்கும். அதுக்காக மற்ற ஸ்லோகங்கள் படிக்கக்கூடாதுன்னு அவசியம் இல்லை, இது கிடையாது. நீங்கள் மயில் விருத்தம் படிக்கலாம், வேல் விருத்தம் படிக்கலாம், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் அன்றைக்கி மிக விசேஷம் கந்தர் அனுபூதி. அடுத்த திருப்புகளில் உள்ள 899 பாடல். அந்த பாடல் நான் சொல்லிட்டேன்ல, ஆங்குடல் வளைந்துன்னு சொல்லியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கந்தர் அனுபூதியில் முதல் பாடல் ஆடும் பரிவேல் அணிசேவல் எனப்படும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். பணியே பணியா அருள்வாயின்னு வரும். இந்த பாடலை நீங்கள் ஃபுல்லாக படிக்கலாம். கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு அரை மணி நேரத்தில் 3/4 மணி நேரம் ஆகிடும். பொறுமையாக நிதானமாக படிக்கலாம். முடிஞ்சால் 2 முறை 3 முறை படிக்கலாம். கண்டிப்பாக ஒரு மாற்றம் வராமல் போகவே போகாது. நோக்கம் நல்லதாக இருக்க வேண்டும். ஸோ விசாக நட்சத்திரத்தை நம்ம பிறந்தநாளை கொண்டாடுறது இல்லாமல் எம்பெருமான் முருகப்பெருமான் பிறந்தநாளையும் இனிமையாக கொண்டாடுவோம். அன்றைக்கி விசாக நட்சத்திரத்தன்னைக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோரை தானமாக கொடுப்பது, குடைகளை வாங்கி தானமாக கொடுப்பது, பாதுகாப்பு பொருட்களை தான். அனலை குறைக்கக்கூடிய, சூட்டை குறைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இளநியை கொடுக்கலாம். அப்புறம் எலுமிச்சை சாறு ஜூஸ் கொடுக்கலாம். மற்ற சுவையான ஜூஸ், அதாவது பழச்சாறுகளை பிறருக்கு சாப்பிட கொடுக்கலாம். பழங்களையும் கொடுக்கலாம். குளிர்ச்சியை தரக்கூடிய பழங்களை கொடுக்கலாம். குடை வாங்கி தானமாக கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். அதையும் செய்யலாம். அன்றைக்கி உணவோடு சேர்த்து இதை கொடுக்கலாம். ஏன்னா உணவு கொடுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கலாம். ஸோ பழங்களை வாங்கி கொடுக்கலாம். வாழைப்பழம், செவ்வாழைப்பழம் இதெல்லாம் கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி செஞ்சு பலனடையுங்கள். மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.